இங்கே தவறாக புரிஞ்சுக்கிட்ட பழனிவேல் எங்கள் வீட்டில் ராஜிக்கு தான் குழந்தை பிறக்க போகுதுன்றத வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லவும் செய்கிறாங்க. வெளியே போயிட்டு வந்த இங்கே கதிர்கிட்ட என்னடா எங்கடா போயிட்டு வரேன்னு அங்கே கேட்குறாங்க. அங்கே பழனிவேலும் இல்லை ராஜு ப்ரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வர சொன்னான், அதனால தான் போயிட்டு வந்துன்னு சொல்லும்போது இதை கேட்ட பழனிவேலுக்கு ராஜு தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் அந்த வீட்டுக்கு சொல்லி இந்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட இதை தெரியப்படுத்தி வளைகாப்பு வரைக்கும் கொண்டு போய்ட்றாங்க எங்கள் பழனிவேலும். அப்போ தான் இந்த வளைகாப்புன்ற விஷயத்தை கேட்டதுமே இங்கே கதிர்வேலுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. கதிர் இதெல்லாம் கேட்டு ஐயோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ராஜே சொல்கிறாங்க, ஆமாப்பா அப்படிலாம் எதுவுமே இல்லை, நான் ப்ரெக்னெண்டாலாம் இல்லை அப்படின்னு சொல்ல, என்னடா என்ன பழனி அப்படின்னு அங்கே முத்துவேல் பழனியை பார்க்க, டேய் நீ தானடா சொன்ன மெடிக்கலுக்கு போய்ட்டு ப்ரெக்னன்சி கிட்ட வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆனால் அது ராஜிக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன வேறு யாருக்கு அப்படின்னு கேட்கும்போது மீனா அக்காவுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது மீனா அக்கா கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க, அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட கேட்டேன், அவங்களும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, கிட்டு போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நான் அதை வாங்கிட்டு வந்தேன், இன்னும் அக்கா கிட்டே கூட அதை நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இங்கே ராஜி சொல்கிறாங்க. அக்கா இன்னும் வேலை முடிஞ்சிட்டு வரல, வந்ததுக்கு பிறகு தான் நானும் அவங்கக்கிட்ட கொடுக்கணும், நான் போய் மெடிக்கலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வரலாம் டைம் இருக்காது, அதனால தான் அக்கா என்கிட்ட சொன்னாங்க, நான் கதிர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி இங்கே ராஜி சொல்லும்போது அதை கேட்டதும் வடிவு முகமும் அந்த வீட்டிலேருந்து வந்த அப்பத்தா, அதுக்கப்புறமா அந்த வீட்டிலேருந்து வந்த எங்கள் மாறின்னு எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. சரி ஏதோ ஒன்று, ஆனால் யாருக்காவது இந்த வீட்டில் நல்லது நடந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தானே மாறி சொல்கிறாங்க. அக்கா இப்போ இல்லைன்னா என்னக்கா, ராஜி என்னைக்காவது ஒரு நாள் இங்கே கர்ப்பமாவால அப்போ குழந்தை பிறக்க தானே போகுதுன்னு சொல்லும்போது, ஐயோ அம்மா நீ இதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதம்மா, அப்பா நான் தான் போலீஸ் ஆகணும்னு சொன்னல, ஃபஸ்ட்டு என்னுடைய கனவுப்பா, அதுக்கப்புறந்தாப்பா குழந்தைய பற்றி யோசிக்கணும்னு நாங்களே முடிவு பண்ணியிருக்கோன்னு எங்கள் ராஜி சொல்லும்போது, அப்போ ராஜி நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ அத்தை அதெல்லாம் எதுவுமே இல்லைத்த அப்படின்னு ராஜி சொல்லும்போது தான் அதை கேட்டுட்டு இங்கே முத்துவேலுக்கும் மனசு சங்கடமாக இருந்தாலும் சரிம்மா ராஜி உடம்ப பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்த மீனா கிட்ட இங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே என்னம்மா நீ இந்த சந்தோஷமான விஷயத்த நீங்கள் கிட்ட சொல்லியிருக்க கூடாதான்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்குறாங்க. அதுக்கு ராஜி சொல்கிறாங்க, ஐயோ அத்தை இன்னும் அக்கா இன்னும் ப்ரெக்னென்சி கிட்லாம் போட்டு கூட பார்க்கல, அதுக்குள்ளே நீங்களே ஏதாவது சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜி சொல்ல, அக்கா நீங்கள் முதல்ல உள்ளே வாங்க அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த அளவுக்கு பெரிய ரகலையாக ஆயிடுச்சுன்னு மொத்த கதையும் சொல்லி முடிக்க, அட கடவுளே இதை நானே வாங்கி நானே பார்த்துருப்பேன் ராஜி, நான் போய் உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தியா, பாரு உன்னால் இந்த வீட்டில் எவ்வளோ பேருக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு பாரு, என்னால் தான் எல்லாமே நடந்து போச்சுன்னு இங்கே மீனா சொல்ல, ஐயோ அக்கா அதெல்லாம் எதுவும் இல்லை, அம்மாவும் அப்பாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் வருத்தமும் இல்லை, சித்தப்பா தான் தேவையில்லாமல் வீட்டில் எதையே சொல்லிட்டாரு, அவர் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தானா இந்த விஷயத்த நாங்கள் வீட்டில் சொல்லியிருக்கவே போகிறதில்ல, சரிக்கா நீங்கள் இந்த ப்ரெக்னன்ஸ் கிட்ட யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. என்னடி என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அக்காட்ட கொடுத்துட்டு வந்திருக்குன்னு சொல்ல, கடவுளே நல்ல செய்தியாக வரணும், இந்த மீனா தான் வீட்டுக்கு முதல்ல வாழ வந்தவ, அவளுக்கு ஒரு நல்லது நடக்கலைன்னு நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் கடவுளே அப்படின்னு இங்கே கடவுள்கிட்ட கோமதி வேண்டிக்கிட்டு இருக்க அதே சமயத்தில் மீனா ப்ரெக்னன்சி கிட்ட போட்டு பார்த்துட்டு அந்த கிட்டோட வெளியே வராங்க. வெளியே வந்த மீனாவும் என்னடி ஆச்சுன்னு இங்கே எல்லாருமே கேட்குறாங்க. மீனா வந்துட்டு அமைதியாக கை வச்சபடி சோகத்தோடு நின்றுட்டுருக்காங்க. ஏய் என்னடி ஆச்சுன்னு சொல்ல, அத்தை விடுங்கத்தை, இந்த தடவைலாம் இல்லைன்னா என்னக்கா நெக்ஸ்ட் தடவை நிச்சயமாக உங்களுக்கு நல்லபடியாக ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும்க்கா அப்படின்னு சொல்லும்போது, என்னை பார்த்ததும் ஏமாந்துட்டிங்களா எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீனா என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு செந்தில கேட்குறாங்க. கூடவே எங்க பாண்டியனும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நான் அது வந்துன்னு சொல்லிட்டு அந்த ப்ரெக்னன்சி கிட்ட எல்லாத்தையும் காட்ட, இதை கேட்ட இங்கே பார்த்த கோமதிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து மீனாவை கட்டிப்பிடிச்சு முத்தமெல்லாம் கொடுத்து இங்கே சந்தோஷத்தை பகிர்ந்துக்கவும் செய்கிறாங்க. அடியே இந்த வீட்டுக்கு இன்னொரு குழந்தை வரப்போகுதான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி அப்படின்னு அங்கே கோமதியை சொல்ல, நானும் பயந்துக்கிட்டே தான் அத்தை இதெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது, அடியே நீ இனிமேல் வேலைக்கெல்லாம் போகவே நான் வீட்டிலே இருடி, குழந்தையெல்லாம் நல்லபடியாக பிறக்கட்டுன்னு சொல்ல, ஐயோ அத்தை அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குது, நம்ம ப்ரெக்னன்சிக்கும் அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி லீவ் எடுத்துக்கிட்டால் போதும், அது வரையும் லீவ் எடுக்கணும்னு அவசியம்லாம் இல்லைத்த அப்படின்னு சொல்லும்போது, அது வரைக்கும் நீ வேலைக்கு போவியாடின்னு சொல்ல, மயிலக்காவே பாவம் அவங்களும் இந்த
சமயத்தில் வேலைக்கெல்லாம் போயிட்டு கஷ்டப்பட்டு அவங்களையும் அவங்க குழந்தையும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஆனால் என்னையை பார்த்துக்க நீங்கள் எல்லோரும் இந்த வீட்டில் இருக்கீங்க, அதனால் எனக்கு எந்த கவலை இல்லைத, நான் வேலைக்கெல்லாம் போயிடுவேத அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இங்கே ஓடி வந்து ஸ்வீட் கொடுக்கறது எல்லாமே ரொம்ப குடும்பமே சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த நேரத்தில் தான் இந்த விஷயம் வந்துட்டு பழனிவேல் மூலமாக அந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு அப்போவே நினச்சேன், நல்லபடியாக எல்லாம் நல்ல விஷயமா நடந்தால் சந்தோஷம் தானே சொல்லிட்டு இருக்காங்க. நான் கூட ராஜி தான் ஏதோ மோசமாக இருக்கா நினச்சிட்டேன்னு சொல்லி அங்கே சக்திவேல்னு சொல்ல, நாங்களும் அப்படி தான் நினச்சோம், அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்குல்ல, ராஜிக்கு என்ன வயசாகுது, ராஜு சின்ன பொண்ணு தானே அப்படின்னு அங்கே மாறி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே தன் பையனை பார்த்து சொல்கிறாங்க, டே குமார், அந்த ராஜிக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி உன் குழந்தை இந்த வீட்டுக்கு வாரிசாகணும், சரியா? மொத்த சொத்தும் உனக்கும் உன் குழந்தைக்கும் தான் வரணும், ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு அங்கே சக்திவேலுன்னு சொல்லிட்டு போகிறாங்க குமார்கிட்ட. குமாரும் சரிப்பா அப்படின்னு தலையாட்டிகிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் மீனாவுடைய சந்தோஷம், மீனாவுடைய அம்மா அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க வந்து பார்த்துக்கிறதுன்னு ஏகப்பட்ட சந்தோஷமாக இருக்குது. அதே வேளையில் தான் எங்கள் கோமதி கிச்சனில் நின்று சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ராஜி பக்கத்தில் போங்க, என்னாச்சு தன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி, மீனா சொன்னதை கவனிச்சியா, எனக்கு இவ்வளோ பேர் பார்த்துக்கிறதுக்கு, ஆனால் மயிலக்கா தான் பாவம்னு சொன்னால எனக்கும் மயிலை நினச்சா கஷ்டமாக தாண்டி இருக்குது, ஆனால் அவங்க குடும்பத்தை நினச்சா தாண்டி எனக்கு இன்னும் கோவமே குறைய மாட்டேங்குது, மனசாட்சியே இல்லாத குடும்பம் பாவம். மயிலும் சரி, அவள் தங்கச்சி சுடனும் சரி, எப்படி தான் அந்த வீட்டில் இத்தனை வருஷமாக அவங்க அம்மா அப்பா கிட்டே இருந்தாங்களோ தெரியல. அவங்கள பற்றி மட்டுமே தாண்டி யோசிக்கிறாங்க, சுற்றி இருக்க தன் பசங்களை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடியவங்க அவங்க கிடையவே கிடையாது. அதை நினச்சி தாண்டி பல நிமிஷம் எனக்கு கோவம் வந்து ஆத்திரமும் வருது அப்படின்னு டென்ஷனோட கோமதி சொல்ல, அத்தை அதெல்லாம் விடுங்கத்த, பார்த்துக்கலாம். மயிலக்கா இப்போ வேலைக்கு போயிட்டுருக்காங்க, அவங்க சம்பாத்தியத்தில் அவங்களும் அவங்க குழந்தையும் இருக்காங்க, நீங்கள் இதை பற்றி யோசிக்க கூட வேணான்னு சொல்ல, என்ன ஒன்று சரவணன் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமோன்னு நினச்சி தான் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. சரவணனும் மயிலும் ஒன்று சேரணும்னு நான் நினைக்கல, ஆனால் அதே சமயத்தில் சரவணனுக்கு எந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியலை. நடக்கட்டும், கடவுளுடைய அருள்படி என்ன நடக்கணுமோ அதை நடக்கட்டும்னு இங்கே புலம்பியபடி வந்தவங்களுக்கு காஃபி கொடுக்கறதுக்காக இங்கேருந்து கோமதி வெளியே கிளம்பி போயிடுறாங்க. ராஜி கிச்சனில் நின்று அதே யோசனையோடு தான் இருக்காங்க. மயிலக்காவை நினச்சும் மயிலக்காவுக்கு பிறக்க போகிற குழந்தைய நினச்சி வருத்தத்தோடு இருக்காங்க. வீட்டில் சரவணனாக இருக்கட்டும், வீட்டில் இருக்க மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதே வேளையில் சரவணனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க செந்திலும், அண்ணே நிச்சயமாக உன் குழந்தைய இந்த வீட்டில் நீ தூக்கிட்டு வந்து வளர்க்க தான் போகிற, அதெல்லாம் பற்றி யோசிக்காத சொல்ல, இல்லைடா செந்தில், எனக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் போச்சுன்னு சொல்கிறாங்க. நீ ஏன் அப்படி நினைக்கிறேன்? இப்போல்லாம் குழந்தை 2 பேர்கிட்டையும் மாறி மாறி இருக்கிறது சகஜம் தானே. உங்ககிட்ட கொஞ்ச நாள், அதே மாதிரி அவங்கக்கிட்ட கொஞ்ச நாள் இருந்துட்டு போகட்டும் விடுன்னு அப்படின்னு இங்கே செந்தில் வந்துட்டு சரவணனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அதே போல் தான் அங்கே குமார் வந்துட்டு அங்கே சுடர்கிட்ட போயிட்டு பேசலான்னு போகிறாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லுங்க அப்படின்னு சுடர் கேட்குறாங்க. இல்லை, நமக்கு இந்த வீட்டில் கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னும் 10 மாதத்தில் ஒரு பேரனையோ பேத்தியையோ பெற்று கொடுக்க சொல்லி எங்கள் அப்பாவும் அம்மாவும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சுடர் எதுவுமே பேசாமல் திரும்பி நிற்க, உங்ககிட்ட தானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப குமார் கேட்குறாங்க. இதில் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குன்னு சொல்லும்போதே எங்கள் குமார் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ சரி, அப்போது நாமளும் இந்த வீட்டில் சீக்கிரமாக ஒரு குழந்தைய பெற்று கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் குமார் முடிவெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜி மூலமாக இந்த வீட்டுக்கு வாரிசு வந்துட்டுனா பெரியப்பாவுடைய சொத்து எல்லாம் பெரியப்பா தான் பொண்ணுக்கும் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினச்சி ஆசைப்படுவார். ஆனால் அப்படி ஒன்று இந்த வீட்டில் நடந்துடக்கூடாது. ராஜிக்கு குழந்தை பெருக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படியாவது இந்த வீட்டில் ஒரு குழந்தைய பெற்று கொடுக்கணும்னு எங்கள் குமார் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய இந்த எண்ணம் எதுவும் சரியாக நிறைவேற போகிறதில்ல. ஏன்னா ராஜியுடைய அப்பா எங்கள் முத்துவேல் தான் பொண்ணு மேலே இருக்க அக்கறையிலையும் அன்புலையும் அவங்களுக்கு தான் எல்லாத்தையும் செய்ய போகிறான்னு. குமார் நினைக்கிறது எதுவும் நடக்க போகிறதும் இல்லை. அதே போல் மீனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, தங்கமேலும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இந்த சமயத்தில் இந்த வீட்டில் இருக்க கோமதி பாண்டியன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கு. அதே வேளையில் மீனா மூலமாக விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட தங்கமேலுக்கும் மனசு முழுக்க சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பாக்கியமும் அங்கே இருக்க மாணிக்கமும் அந்த வீட்டில் அவளுக்கு குழந்தை பிறக்குனதும் அந்த வீடே இங்கே கொண்டாட்டத்தில் இருக்குது. ஆனால் அவளுக்கு முன்னாடி எங்கள் குழந்தைய பெற்றுக்கணும்னு இங்கே மாசமாக இருக்க உன்னால் ஒரு சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியல. உன் வாழ்க்கை மாதிரி சுடர் வாழ்க்கை அமைஞ்சிருமோன்னு நினச்சேன். சுடருக்கு ஏதோ நல்ல வாழ்க்கை கிடச்சிருச்சு. ஆனால் உன் வாழ்க்கை தான் இப்போ அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு.
அது அருந்து கீழே விழுந்த மாதிரி தான். ஆனால் இனிமே உன் வாழ்க்கையை பற்றி யோசனை எங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். மயில், சீக்கிரமாக ஏதாச்சும் சட்டு புட்டுன்னு முடிவெடுன்னு சொல்கிறாங்க. என்ன முடிவெடுக்க சொல்கிறேன்னு அங்கே தங்கமயில் கேட்குறாங்க. இல்லடி, உன் எதிர்காலமும் குழந்தை எதிர்காலமும் அப்படின்னு சொல்லும்போது என் எதிர்காலத்தை தான் நீ முடிவு பண்ணி கொண்டு வந்து விட்டுட்டியே. இதுக்கப்புறமும் என் வாழ்க்கையில் என்ன முடிவெடுக்கணும்னு அதை நீங்கள் சொல்ல வேணாம். இதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்கணும்னு நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தங்கமயில் உதறி தள்ளிட்டு உள்ளே போயிடுறாங்க. அங்கே பாக்கியமோ மாணிக்கமோ தங்கமயில் பேசினதை கேட்டு அடைஞ்சு போய் நிற்கிறாங்க.